morning all. Today the topic is about PM Kusum Yojana. Okay, right? So PM, so இது என்ன அப்படின்னா ஸ்கீம். ஓகே, ஸோ இன்னைக்கு ஃபுல்லாகவே நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு இது கூடயே வந்துட்டு ஒன்று ரெண்டு டூ ஸ்கீம்ஸ் வந்துட்டு ஆட் ஆகும் கரண்ட் அஃபேர்ஸில் வந்ததுனால. ஸோ ஃபர்ஸ்ட் வை இட் இஸ் இன் நியூஸ். ஸோ கிசான் உர்ஜா சுரக்ஷா இவம் உத்தன் மகாபியான். ஓகே, ஸோ சிம்பிளா இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் வார்த்தை என்ன வந்துச்சு, கிசான் வந்துருச்சு. ஸோ இட்ஸ் ரிலேட்டட் டு ஃபார்மர்ஸ், அதை மட்டும் மறந்துடாதீங்க. ஓகே, ரைட். ஸோ இந்த யோஜனா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஏன் நியூஸில் வந்துச்சு அப்படின்னா யூனியன் கவர்மெண்ட் இஸ் லுக்கிங் டு ஷோகேஸ் திஸ் யோஜனா டு அதர் ஃபாரின் கண்ட்ரிஸ். ஓகே, லைக் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ். ஓகே, ஸோ மற்ற ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ்ட்டு இதை ஷோகேஸ் பண்ணணும். ஓகே, ஸோ நிறைய இந்த இனிஷியேட்டிவ்ஸ் வந்துட்டு நம்ம ஓவராலா, ஓகே, ஸோ புதுசாக இனிஷியேட்டிவ்ஸ் இப்போ யூபிஐ கொண்டு வரோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி ரெவல்யூஷனைசிங்காக ஏதாவது ஸ்கீம்ஸ் இருக்கு அப்படின்னா மற்ற நேஷன்ஸ்க்கு அதை நம்ம வந்துட்டு இன்ட்ரோ கொடுப்போம். ஸோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் டிப்ளமசி, ரைட்? ஓகே, ஸோ இப்போ அந்த மாதிரி என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்க, இந்த ஸ்கீமை வந்துட்டு மற்ற கண்ட்ரிஸ்க்கு காமிச்சு அதை வந்துட்டு ஒரு டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் மாதிரி. ஓகேங்களா? ஸோ அவங்களும் வந்துட்டு வளரணும் அப்படின்றதுக்காக ஒரு இனிஷியேட்டிவாக இந்த ஸ்டெப் வந்துட்டு நம்ம பார்க்கலாம். ஓகே, ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த யோஜனா என்ன? ஓகே, so this was launched in 2019. okay, nodal ministry யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா renewable energy. okay, so இப்போ நம்ம ஃபுல்லா யாரெல்லாம் பார்க்குறோமோ எல்லாமே இந்த நியூ அண்ட் renewable energy கீழே தான் வருவாங்க. ஓகே, ஸோ இவங்களோட பர்பஸ் என்ன, எதுக்காக இந்த ஸ்கீம் கொண்டு வந்தாங்க அப்படின்னா டு ப்ரொவைட் எனர்ஜி அண்ட் வாட்டர் செக்யூரிட்டி. ஓகே, ஸோ இது ரெண்டுமே என்னது, நம்மளுக்கு வெரி டிமாண்டிங் ஒன், ரைட்டா? ஸோ வாட்டரும் சரி எனர்ஜியும் சரி. ஸோ வாட்டர் நம்ம எப்படி ட்ரா பண்ணுறோம், யூசிங் எலக்ட்ரிசிட்டி, ரைட்டா? ஸோ அப்போ அக்ரிகல்ச்சர் பண்ணணும்னா வாட்டர் தேவை, வாட்டர் நம்ம ட்ரா பண்ணணும், பம்ப் வச்சு எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு மோட்டர் தேவை, அப்போ எலக்ட்ரிசிட்டி தேவை. ஸோ எவ்ரி திங் இஸ் கனெக்டட். அப்போ அதிகமாக ஒரு கண்ட்ரியில் இப்போ நம்ம கண்ட்ரி எடுத்துக்கிட்டோம்னா மேஜராக நம்மளுக்கு வந்துட்டு கான்ட்ரிபியூட் பண்ணுறது இது பிரைமரி ப்ரொடக்ஷன் தான். ஓகே, ஸோ பிரைமரி செக்டர் தான் அதிகமான கான்ட்ரிபியூஷன் பண்ணுது. பிரைமரி செக்டர் நம்ம எதை சொல்லுவோம், பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி. பிரைமரின்னு எதை சொல்லுவோம், அக்ரிகல்ச்சர். ஓகே, ரைட். ஸோ அப்போ அக்ரிகல்ச்சர் தான் அதிகமான ஜிடிபி கான்ட்ரிபியூஷன் பண்ணுது, ரைட்? ஸோ அப்போ அதுக்கு அதிகமாக எலக்ட்ரிசிட்டி செலவாகும், ரைட்? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த எலக்ட்ரிசிட்டியை ஃபாசில் ஃபியூயல் கன்சம்ஷன்ல இருந்து ரெடியூஸ் பண்றதுக்காக எடுக்கிற ஸ்டெப்ஸ்ல இது ஒரு மேஜர் ஸ்டெப். ஓகே, நம்மளோட எய்மே என்னது, எலக்ட்ரிசிட்டி வந்துட்டு ஃபாசில் ஃபியூயல் டிபெண்டன்ஸ்ல தான் இந்தியா இருக்கு. ஓகே, நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். லைக் இன்னும் ஒரு அரௌண்ட் 70% வந்துட்டு நம்மளுடைய கோல் பேஸ்டு தெர்மல் பவர் பிளான்ஸ் தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஈவன் தோ வி ஹவ் பாட் இன் லாட் ஆஃப் ரெனியூபிள் எனர்ஜிஸ். ஓகேங்களா, ரைட்? ஸோ அது நம்ம நிறையவே கொண்டு வந்திருந்தாலும் அரௌண்ட் 70 to 75% தெர்மல் பவர் பிளான்ஸ் எதுல தான் ரன் ஆகிட்டு இருக்குது, கோல் பேஸ்டு தெர்மல் பவர் பிளான்ஸ். அதாவது நம்மளுக்கு எலக்ட்ரிசிட்டி கொடுக்குறதே யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அரௌண்ட் 75% கோல் பேஸ்டு தெர்மல் பவர் பிளான்ஸ்ல இருந்தால் நம்மளுக்கு எலக்ட்ரிசிட்டி இன்னும் கிடைச்சிட்டு இருக்கு. ஓகே, ரைட். ஸோ அப்போ அதோடைய டிபெண்டன்ஸை குறைக்கிறது வந்துட்டு இந்தியாவோட மேஜர் மோட்டிவ். ஓகே, ஸோ அதுக்காக இது வந்துட்டு ஒரு ஸ்டெப் டுவர்ட்ஸ் தட். ஓகே, ஸோ ஃபார்மர்ஸ்க்கு என்ன பண்ண போறோம், நம்ம சோலார் எனர்ஜி வந்துட்டு யூஸ் பண்றதுக்கு ப்ரொமோட் பண்றதா இந்த ஸ்கீமோட அப்ஜெக்டிவ். ஓகே, ஸோ மெயின் எய்ம் என்ன, இப்போ இந்த ஸ்கீம்னா அடுத்த செகண்ட் நீங்க நிறைய ஸ்கீம் படிப்பீங்க, படிக்கிறப்ப நம்மளுக்கு மறந்துடும் இந்த ஸ்கீம்ன்ட்டு. ஓகே, ஸோ இந்த ஸ்கீம் அப்படின்னா டக்குன்னு என்ன ஞாபகம் வரணும் நம்மளுக்கு, சோலார் எனர்ஜி ஃபார்மர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் கேக் என்னது, கிசான், அப்போ ஃபார்மர்ஸ். ஓகேங்களா, ரைட்? தென் உர்ஜான்னு வந்துருச்சா, ஸோ அதுவுமே இட்ஸ் ரிலேட்டட் டு எலக்ட்ரிசிட்டி. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ண போறோம், எலக்ட்ரிசிட்டியை வந்துட்டு கொடுக்க போறோம், அவ்வளோதான், ரைட்? ஸோ சிம்பிளா எலக்ட்ரிசிட்டி எப்படி கொடுக்க போறோம், சோலார் பேனல்ஸ் மூலமா கொடுக்க போறோம். ஓகே, ரைட். ஸோ அதோட பட்ஜெட் அவுட்லே பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் 34,000 crores அண்ட் டார்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ சோலார் எனர்ஜியில இருந்து மட்டும் மார்ச் 2026க்குள்ள we need to generate 34.8 gigawatts ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. எதுல இருந்து இது எல்லாமே எதுல பண்றோம், நம்ம சோலார் மூலமா மட்டும், நம்ம எதுக்கு, பர்டிகுலர்லி ஃபார் அக்ரிகல்ச்சர் பர்பஸ். ஓகே, ஸோ அந்த இடத்துல இவ்வளோ கெப்பாசிட்டி வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம். எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணணும் நம்ம சொல்லல, என்ன சொல்லியிருக்கோம், சோலார் கெப்பாசிட்டி. ஓகே, ஸோ அதை வந்துட்டு கொண்டு வர அளவுக்கு கெப்பாசிட்டியில இருக்க சோலார் பேனல்ஸை நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்றோம். ரைட்டா? ஸோ ஒரு மேஜர் அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சீன். ஸோ ஃபினான்ஷியல் அண்ட் வாட்டர் செக்யூரிட்டி. ஸோ ஒரு ஸ்கீம்னு பார்க்குறப்போ அதோடைய அப்ஜெக்டிவ்ஸ் என்ன, கிரைட்டீரியா என்ன, அதில் இருக்கக்கூடிய கீ காம்போனன்ட்ஸ் இல்லை அந்த ஸ்கீமை பற்றினது எல்லாமே. ஓகேங்களா, ஸோ ஹைலைட்ஸ் ஆஃப் த ஸ்கீம். ஓகே,
ஸோ அப்ஜெக்டிவ்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ வாட்டர் அண்ட் ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி, தென் அக்ரிகல்ச்சரல் பம்ப்ஸை சோலரைஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ நம்ம பம்ப் இருக்கு, பம்ப் என்ன பண்ணும், வாட்டர் ட்ரா பண்ணுது. ஸோ இப்போ நம்ம சொன்ன மாதிரி மோட்டர் யூஸ் பண்ணுறோம், அதுக்கு எலக்ட்ரிசிட்டி தேவை. அந்த எலக்ட்ரிசிட்டி இருக்கு இல்லையா, அதை நம்ம நார்மலான கிரிட்ல இருந்து கனெக்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இப்போ அதை நம்ம என்ன பண்ண போகிறோம், சோலார் பவர்டா மாற்ற போகிறோம். ஓகே ரைட். ஸோ அதுவும் இதில் இன்க்ளூடட். ஓகே, ஸோ ரெடியூஸ் த எலக்ட்ரிசிட்டி காஸ்ட். அஃப்கோர்ஸ் இல்லையா, நீங்கள் சோலார் இன்ஸ்டலேஷன் மட்டும்தான் நம்மளுக்கு ஜாஸ்தியாக இருக்கும் சோலாரில். அப்புறம் போக 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 எலக்ட்ரிசிட்டி பில்லு வந்துட்டு கம்மியாயிரும். ஃபார்மர்ஸ்க்கு வந்துட்டு அக்ரியை பொறுத்த வரைக்கும் நீங்க அக்ரி பண்றீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி வந்துட்டு ஃப்ரீயா தான் இருக்கும். ஓகேங்களா, அதுவே இட் பிகம்ஸ் அ டிஸ்அட்வான்டேஜ். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரீயா தானே கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவாங்க, எக்ஸஸா வாட்டரை போட்டுவிட்டு அது பாட்டு ஓடிட்டு இருக்கும். ஓகேங்களா, ஸோ கிரவுண்ட் வாட்டரும் வேஸ்ட் ஆகுது, எலக்ட்ரிசிட்டியும் வேஸ்ட் ஆகுது, மணி கவர்மெண்ட் மணியும் வேஸ்ட் ஆகுது. பிகாஸ் யூ கிவிங் இஸ் அ சப்சிடி. ஓகே, ஸோ இது எல்லாமே யாரோட காசு, டாக்ஸ் பேயர்ஸோட காசு. ஓகே ரைட். ஸோ இப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணணும், தே ஹேவ் டு புட் இட் இன்டு எஃபிஷியன்ட் யூஸ். ஸோ அப்போ அதை ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்னெல்லாம் வழிமுறைகள் பண்ண முடியும். ஓகே ரைட். ஸோ அப்போ அதனால என்ன பண்றோம், அக்ரிகல்ச்சர் பம்ப்ஸை வந்துட்டு சோலரைஸ் பண்றோம். ஓகே, தென் ஆஃப் கிரிட் டீசென்ட்ரலைஸ்டு சோலார் பவர் ஜென்ரேஷன் மீன்ஸ் சோலார் பவர். இப்போ நம்ம நார்மலாக நம்ம எலக்ட்ரிசிட்டி வாங்குறோம் இல்லையா, ரைட். ஸோ இது வந்துட்டு இப்போ ஒரு கோல் பேஸ்டு தெர்மல் பவர் பிளான்ட் இல்லை ஏதோ ஒரு பவர் பிளான்ட், நியூக்ளியர் பேஸ்டு பவர் பிளான்ட், இங்கேருந்து நம்மளுக்கு கரண்ட் என்ன ஆகும், அங்கிருந்து ஜென்ரேட் பண்ணுவாங்க, ஜென்ரேஷன் ஆகி பவர் ஜென்ரேஷன் ஆகி அது நம்ம ஊருக்கு டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் மூலமா கடைசியா வருது. ரைட்டா, ஸோ மெயின் கிரிடோட கனெக்ட் ஆயிருக்கும், நம்ம கிட்ட வருது. ஸோ ஒரு பெரிய லெவல்ல இருந்து ஸ்பிளிட் ஆகி சின்ன சின்னதா வருது. ஓகேங்களா, ஸோ இது என்னது, சென்ட்ரலைஸ்டு மாடல். யூனியன் கவர்மெண்ட் இருக்காங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கு, அதுக்கப்புறமா ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கு. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் தானே மேஜர் பவர் இருக்கு. ஸோ இது என்னது, சென்ட்ரலைஸ்டு ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். ரைட்டா, ஸோ அந்த மாதிரி இப்போ இங்கே என்ன பண்ணுறோம், நம்ம டீசென்ட்ரலைசேஷன் பண்ணுறோம். மீன்ஸ் சின்ன சின்னதாக அவங்கவுங்க ஊருக்கு ஏற்ற மாதிரி அவங்க என்ன பண்ணிக்கிறணும், சின்ன சின்ன பவர் ஜென்ரேஷன் கொண்டு வர்றதுக்கு. அது பவர் பிளான்ஸ் அவங்களே குட்டி குட்டியாக அவங்க ஊர்லேயோ அவங்க நிலத்துலையோ கொண்டு வந்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு மெயின் கிரிட்ல நம்ம இந்த எலக்ட்ரிசிட்டியை கனெக்டே பண்ணலை அப்படின்னா என்ன ஆயிரும், உங்களுக்கு மெயின் கிரிடோடே கிடையாது, இப்போ அது தனியாயிரும். ஓகேங்களா, ஸோ இது வந்துட்டு தனி ஒரு ஏரியாவாக மாறிடுது. ஓகே, ஸோ அந்த மாதிரி நம்ம டீசென்ட்ரலைசேஷன் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்றாங்க. ரைட். So next, yes, of course, you will reduce your carbon footprint. So carbon footprint in the sense, ஒரு person எவ்வளோ வந்துட்டு கார்பன் எமிஷன்ஸ் வந்துட்டு பண்றோன்றதான் கார்பன் ஃபுட்பிரிண்ட். ஓகே, ஒவ்வொரு பர்சனுமே. ஓகே, ஸோ கம்பேரிட்டிவ்லி இந்தியாவோடது வந்துட்டு ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஓகே, வென் யூ கம்பேர் டு த அதர் கண்ட்ரீஸ். ஓகே, பட் ஸ்டில் நம்ம என்ன பண்ணணும், நம்ம பாப்புலேஷன் ஜாஸ்தின்றதுனால அது அதிகமாக இருக்கும். ஓகே, பட் வென் யூ டேக் இட் அஸ் அ ஃபுட்பிரிண்ட் ஒருத்தவங்களுக்கு எடுத்தீங்கன்னா ரொம்ப கம்மி, பட் ஓவராலாக பாப்புலேஷன் ஜாஸ்தி இல்லையா. ஸோ அதனால நம்மளோட ஓவராலாவே நம்மளுடைய எய்ம் என்னது, குறைக்கணுன்றது தான். ஓகே, ஸோ ஃபுட் பிரிண்ட்டை ரெடியூஸ் பண்றதுக்கான ஒரு ஸ்டெப் இது. ஓகே, தென் அஃப்கோர்ஸ் யூ கோயிங் டு ரெடியூஸ் யுவர் டிபெண்டன்ஸ் ஆன் ஃபாசில் ஃபியூல்ஸ். ஓகே, தென் இட் வில் ஆல்சோ கிரியேட் அடிஷனல் சோர்ஸ் ஆஃப் இன்கம். அது என்ன அடிஷனல் சோர்ஸ் ஆஃப் இன்கம் அப்படின்னா, நம்ம என்ன பண்ண போறோம், கிரிட்ல நம்ம வந்துட்டு எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்றோம். ஓகே, சோலார் பவர் பிளானல் வச்சு நம்ம என்ன பண்றோம், எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்றோம் நம்மளாவே. ஸோ இப்போ நம்ம தேவையானது முடிஞ்சு அப்போ மீதி எக்ஸஸா இருக்கிறத இல்லையா, ஸோ வி கேன் செல். ஓகே, ஸோ சர்ப்ளஸ் என்ன பண்றோம், we can sell it to the discoms. ஓகே, ஸோ அதனால it is generating income for the farmers. ஓகே, ஸோ இது எல்லாமே என்னது, objectives of the scheme. ஸோ இதில் காம்போனன்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, அதே மாதிரி தான். ஸோ மேஜராக 3 காம்போனன்ட்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ரெனியூபிள் பவர் பிளான்ஸ். ஓகே, டீசென்ட்ரலைஸ்டு கிரவுண்ட்மெண்டட் ரெனியூபிள் பவர் பிளான்ஸ் மீன்ஸ் ஒரு ஃபார்மர் இருக்காங்கன்னா அவங்க கிட்டக்க பேரன் லேண்ட் இருக்கு, இல்லை ஃபேலோ லேண்ட் இருக்கு. ஃபேலோ லேண்ட்னா என்னது, fallow land. 2 கிளாஸ் முன்னாடி தான் சொன்னோம் fallow landனா என்னன்ட்டு. ஓகே, ஸோ fallow land அப்படின்னா கல்டிவபிள் லேண்ட் தான், பட் இட் வாஸ் நாட் அண்டர் யூஸ். ஓகே ரைட், ஞாபகம் இல்லையா fallow land, இது வந்துட்டு பிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ இம்பார்ட்டன்ட்னு சொல்லியிருந்தோம். ஓகே, fallow land அப்படின்னா உங்களுக்கு வந்து யூஸ்ல இல்லாத ஒரு அக்ரிகல்ச்சரல் லேண்ட். ஓகேங்களா, யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அது அக்ரிகல்ச்சர் லேண்டா மாறிடும். அந்த லேண்டை தான் fallow land அப்படின்னு சொல்லுவோம். 1 year வரைக்கும் யூஸ் பண்ணாத லேண்டை fallow land அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அதாவது அக்ரிகல்ச்சர் பண்ணிட்டு இருந்தாங்க, 1 year கேப் ஆயிடுச்சு இப்போ. ஓகேங்களா, ஸோ அந்த 1 year பீரியடுக்குள்ள அது என்னன்னு கூப்பிடுவோம், fallow landன்னு சொல்லுவோம். ஓகே, தென் அதர் தேன் fallow landன்னு சொல்லிட்டு இன்னொரு கேட்டகரி இருக்கும். அது வந்துட்டு 1 to 5 years வரைக்கும் இருக்கக்கூடியது. ஓகேங்களா, 1 to 5 years, அதாவது ஆஃப்டர் 1 year. ஓகே, மோர் தேன் 1 year அண்ட் லெஸ் தேன் 5 years, இந்த பீரியடுக்குள்ள இருக்கிறத வந்துட்டு அதர் தேன் fallow land அப்படின்னு சொல்லுவோம். தென் லாஸ்டா 5 yearsக்கு மேல ஆயிடுச்சு அப்படின்னா தட் இஸ் கல்டிவபிள் வேஸ்ட் லேண்ட். இஃப் இட் இஸ் மோர் தேன் 5 years, இட் இஸ் கல்டிவபிள் வேஸ்ட் லேண்ட். ஓகே ரைட். ஸோ
ஸோ இப்போ இந்த மாதிரி பேரன் லேண்ட் இருக்கு இல்லையா, ஃபேலோ லேண்டு, இப்போ மேபி அவங்க வந்துட்டு அக்ரி பண்றதை விட்டு இருந்திருக்கலாம். ஓகேங்களா, அக்ரி பண்ணிட்டு இருக்காங்க, இப்போ எனக்கு அக்ரி பண்றதுக்கு சோர்ஸ் இல்லை அதனால நான் விட்டுட்டேன்னு இருக்கலாம், இல்லை நான் அக்ரியே பண்ணலன்னு கூட விட்டுருக்கலாம். ஓகேங்களா, ரைட், வேற ஏதாவது இன்கம் சோர்ஸ் இருக்கலாம். ஸோ இப்படி இருக்காங்க அப்படின்னா இப்போ இந்த லேண்ட் இருக்குது, இந்த லேண்ட் வந்துட்டு இட்ஸ் நாட் அண்டர் யூஸ். ஸோ இப்போ இந்த லேண்ட்ல நம்ம என்ன பண்ண போறோம், பவர் பிளான்ட்டை வந்துட்டு கொண்டு வர போறோம். ஓகே, ஸோ சோலார் பேனலை வச்சு அந்த ஏரியாவை எதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண போறோம், ஒன்லி ஃபார் பவர் ஜென்ரேஷன், வேற அக்ரிகல்ச்சர் நம்ம எதுவும் பண்ண போறது இல்லை. ஓகே, ஸோ சும்மா கிடக்கிற லேண்ட்ல சும்மா இருக்கிறதுக்கு பதிலாக சோலார் பவரை இன்ஸ்டால் பண்ணா அதுல நம்மளுக்கு காசு வரும் இல்லையா, அதுக்காக. ஓகே, ஸோ சேம். ஓகே, ஸோ we are going to install the energy power plants, right? Next they can sell the electricity to the grid. Okay, so discomsக்கு ஸ்ட்ரைட்டாவே என்ன பண்ணிப்பாங்க, அவங்க செல் பண்ணிக்கலாம். ஓகே, ரைட். ஸோ இதை வந்துட்டு நம்ம கொண்டு வர்றதுக்கு, அதாவது இந்த பிளான்ட்டை வந்துட்டு நம்ம இன்ஸ்டால் பண்றோம் இல்லையா, ஸோ எல்லாத்துக்குமே சப்சிடி இருக்கு. ஸோ ஃபார் தி சப்சிடி பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 30%. ஓகே, கேபிட்டல் சப்சிடி நம்ம எவ்வளோ வந்துட்டு பண்ண போறோமோ அதுல எவ்வளோ வருமோ நம்மளுக்கு அமௌண்ட், அதுல 30% வந்துட்டு சப்சிடி யார் கொடுத்துருவா, கவர்மெண்ட் இருந்து வந்துடும். ஓகே, ஸோ ரிமைனிங் அமௌண்ட் யார் பண்ணுவா, ரிமைனிங் அமௌண்ட் எங்க இருந்து கிடைக்கும் அப்படின்னா we can get it as a loan also. ஓகே, நெக்ஸ்ட் காம்போனன்ட் டி. ஓகே, ஸோ இது என்னது, பவர் பிளான்ட் கொண்டு வரும். ஓகே, ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா எக்ஸிஸ்டிங் கிரிட் கனெக்டர் அக்ரிகல்ச்சரல் பம்ப். ஓகே, ஸோ பம்ப் ஏற்கனவே கிரிட் கூட கனெக்ட் ஆகி தானே இருக்கும், அஃப்கோர்ஸ் ஓடணும் அப்படின்னா எலக்ட்ரிசிட்டியோட கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இதை நான் என்ன பண்ண போறோம், நார்மல் எலக்ட்ரிசிட்டில இருந்து கட் ஆஃப் பண்ணிட்டு we are going to make it as a solarized one. ஓகே, சோலார் பவர் குடிப்போம், டீசல்ல ஓடிட்டு இருக்கோம், அதுக்கு பதிலாக நம்ம வந்துட்டு சோலாருக்கு கொடுக்குறது, இந்த மாதிரி வந்துட்டு அந்த பம்ப்ஸை வந்துட்டு என்ன பண்ண போறோம், மாத்த போறோம். ஓகே, ரைட். ஸோ இன்ஸ்டால் சோலார் பேனல்ஸ் ஆன் எக்ஸிஸ்டிங் கிரிட் கனெக்டட் பம்ப்ஸ். ஓகே, ஸோ இதுலையும் பார்த்தீங்க அப்படின்னா யூஸ்வல், ஸோ உங்களுடைய எலக்ட்ரிசிட்டில இருந்து கன்சம்ஷன் என்ன பண்ணிடுறோம், நம்ம கம்மி பண்ணிடுறோம். ஓகே, ஸோ கன்வென்ஷனல் எலக்ட்ரிசிட்டியை வந்துட்டு டிபெண்ட் பண்றது வந்துட்டு கம்மியாயிடுது நம்மளுக்கு. தென் இதுக்கும் சப்சிடி பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் 30 to 60%. ஸோ இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த ஃபார்மர் கேட்டகரி. ஸோ ஸ்மால் ஃபார்மரா, மார்ஜினல் ஃபார்மரா, என்ன கேட்டகரியில வராங்களோ அதை பொறுத்து இந்த சப்சிடி அமௌண்ட், தென் லேண்ட் ஏரியா இதெல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதை பொறுத்தது. ஓகே, ஸோ 30 to 60% சப்சிடி. ஸோ இஃப் இட் இஸ் 60% அப்படின்னா லைக் ஹாஃப் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் பாதி, ஸ்டேட் கவர்மெண்ட் பாதி, அந்த மாதிரி வரும். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா காம்போனன்ட் சி. ஸோ இது புதுசா இப்போ நாங்கள் அக்ரிகல்ச்சர் லேண்ட் தான் வச்சிருக்கோம், எங்க பம்பு கூட இல்லை அப்படின்னா பம்ப் வாங்குறப்பயே சோலரைஸ்டு பம்பா வந்துட்டு கொடுப்பாங்க. ஓகே, ஸோ புதுசா நம்ம இன்ஸ்டால் பண்ண போறோம் பம்பே. ஓகே, ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு காம்போனன்ட் சி, ரைட். ஸோ இதுல பம்ப்ஸ் தட் இஸ் சோலார் எனர்ஜி இருக்கிற மாதிரியே நம்ம இன்ஸ்டால் பண்ண போறோம். ஓகே, ஸோ இதுக்குமே பாத்தீங்க அப்படின்னா 30 to 60% வந்துட்டு நம்மளுக்கு சப்சிடி உண்டு. சேம் டிபெண்ட்ஸ் அப்பான் த ஃபார்மர் கேட்டகரி. ஓகே, ரைட். ஸோ இதுதான் இந்த 3 கிரைட்டீரியாஸ். ஓகே, ஸோ 3 காம்போனன்ட்ஸ் ஆஃப், ஓகேவா, 3 காம்போனன்ட்ஸ் ஆஃப் தி ஸ்கீம். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் இதுக்கு கிரைட்டீரியா யாரெல்லாம் இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ ஹூஎவர் ஹேவ் லேண்ட் அண்ட் பம்ப். ஓகேங்களா, ஸோ அவங்க வந்து இது பண்ணிக்கலாம். பேரன் லேண்ட் இருந்தாலும் சரி, அக்ரிகல்ச்சர் லேண்ட் இருந்துச்சு அப்படின்னா தே கேன் டூ. ஸோ ஃபார்மர்ஸ், கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ், ஓகே, ஸோ ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன்ஸ், ஆண்டர்பிரினர்ஸ் யாருனாலும் இதை வந்துட்டு டேக் ஓவர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ மேஜரா இந்த நியூஸ்ல வந்ததுக்கு காரணமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் இல்லையா. ஸோ டு ஷோகேஸ் இட் டு இந்த 2 ஸ்கீமையுமே வந்துட்டு மேஜரா நம்ம மத்தவங்க கிட்ட காட்டுறதுக்காக, ரைட். ஸோ இப்போ இந்த ஸ்கீம் பார்த்தாச்சு, ரைட். ஸோ இப்போ நெக்ஸ்ட் சூர்யா கர். ஓகே, ஸோ கர்னா என்னது, ஹோம். ஓகேங்களா, ஸோ இப்போ சூர்யான்னு வந்துருச்சு, அப்போ தட் இஸ் ஆல்சோ ரிலேட்டட் டு சோலார். ஸோ இதே ப்ரோக்ராம் மாதிரி தான், பட் இது என்ன பண்ண போறோம், நம்ம இரிகேஷன் பம்ப் எதுக்கு யூஸ் பண்ணுவோம், இரிகேஷனுக்காக தானே யூஸ் பண்ணுவோம், ரைட். ஸோ சோலரைஸ்டு பம்ப் இரிகேஷன் இப்போ நம்ம பார்த்தது இந்த குசும் யோஜனால. அதுவே நீங்க இந்த ஸ்கீம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா யூ கோயிங் டு இன்ஸ்டால் இட் இன் யுவர் ஹோம். ஓகே, நம்ம வீட்லயே நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம வந்துட்டு சோலார் பவர் பிளான்ஸை இன்ஸ்டால் பண்ண போறோம், அவ்வளவுதான். ஓகே, ஸோ திஸ் வாஸ் லான்ச்ட் இன் 2024. ஓகே, ஸோ இதோட டார்கெட் என்னன்னு பாத்தீங்கன்னா அரௌண்ட் 1 crore ஹவுஸ்ல வந்துட்டு அட்லீஸ்ட் we need to install சோலார் பவர் பிளான்ஸ். ஓகே, ரைட். ஸோ இதுதான் சூர்யா கர் ப்ரோக்ராம். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா சப்சிடி வில் பி கிவன் அப் டு அரௌண்ட் 75 to 78,000. ஓகேங்களா, அப்ராக்சிமேட்லி 75,000 வரைக்கும் தே வில் கெட் சப்சிடி. ஓகே, அதாவது இன்ஸ்டாலேஷன் கெப்பாசிட்டி பொறுத்து. ஓகேங்களா, சில வீட்டுல இன்ஸ்டாலேஷன் கெப்பாசிட்டிக்கு 20,000 30,000 ஆகும். சிலர் வீட்டுல பெருசா இருக்கு, நாங்க பெருசா போடுறோம் அப்படின்னா 50,000 70,000 ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 1 lakh or 2 lakhs 3 lakhs ஆகுது அப்படின்னா
இப்போ 1 lakh வரைக்கும் அப்படின்னா அவங்க ஏரியா பொறுத்து கால்குலேட் பண்ணி ஒரு 30,000 அவங்களுக்கு சப்சிடி கிடைக்கும். அதுவே 2 lakhs அப்படின்னா அவங்களுக்கு ஒரு 75,000 சப்சிடி கிடைக்கும். ஓகேங்களா, ரைட்? ஸோ இந்த மாதிரி அவங்களுடைய கிரிட் எந்த அளவுக்கு பெருசுன்றதை பொறுத்து அவங்களுடைய சப்சிடி வந்துட்டு மாறும். ஓகே, தென் ஸோ சேம் இப்போ நம்ம எப்படி சொன்னோம், வென் யூ ஹேவ் சர்ப்ளஸ் யூ வில் செல் இட் டு த கவர்மெண்ட். அதே தான் இங்கேயும் வீட்டில் என்ன பண்றோம், நம்ம வீட்டு ப்ரொடக்ஷனுக்காக வீட்டு யூட்டிலைசேஷனுக்காக இன்ஸ்டால் பண்றோம். ஸோ அது போக இஃப் யூ ஹேவ் எக்ஸ்ட்ரா யூ கேன் செல் இட் டு த டிஸ்காம். ஓகே, ஸோ அது மூலியமா நம்ம என்ன பண்ணலாம், வி கேன் ஏர்ன் மணி. ஸோ இந்த மாதிரி நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னா ஸோ எல்லா ஹவுஸ் ஹோல்ட்லையுமே வந்துட்டு தே கேன் சேவ் அரௌண்ட் 15,000 சொல்றாங்க. ஓகே, ரைட்? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ். ஓகே, ஸோ இந்த ப்ரோக்ராம் நம்ம கொண்டு வரோம் இல்லையா, ஸோ இட் இஸ் த்ரூ திஸ் இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ் பிளாட்ஃபார்ம். ஓகே, அது என்ன இந்த இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ்? ஸோ யூ சி த டேர்ம் அலையன்ஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் அண்ட் யூ சி த டேர்ம் இன்டர்நேஷனல். ஸோ இது வேர்ல்டு லெவல்ல ஏதோ அலையன்ஸ் இருக்கக்கூடியது அப்படின்றது புரிஞ்சுச்சு. ஸோ யார் அலையன்ஸ் வச்சிருக்கா? பிட்வீன் கண்ட்ரீஸ். ஓகே, ரைட்? ஸோ திஸ் வாஸ் லான்ச்ட் இன் 2015. ஸோ பாரிஸ் அக்ரிமெண்ட் போட்டப்ப லான்ச் பண்ணது இந்த ஸ்கீம். ஓகேங்களா, சைட்? ஸோ அலையன்ஸ்ன்னு சொல்லிட்டோம். ஸோ இட் இஸ் ஆக்சுவலி கொலாபரேட்டிவ் நெட்வொர்க். ஓகே, ஸோ allies of countries that are located between Tropic of Cancer to Tropic of Capricorn. ஓகே, ஸோ சோலார் ரிச் கண்ட்ரிஸ். ஓகேங்களா, அவங்களுடைய அலையன்ஸ் தான் என்னது இந்த இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ். சோலார் ரிச் கண்ட்ரிஸ். அப்போ எங்க சோலார் அதிகமாக நம்மளுக்கு கிடைக்கும்? நம்மளோட ஜியாகிரபிக்கலி ட்ராபிக் ஆஃப் கேன்சர்ல இருந்து ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான் வரைக்கும் இருக்கக்கூடிய ஏரியாஸ் எல்லாத்துலயுமே தே ஆர் எனர்ஜி ரிச் கண்ட்ரிஸ். ஓகே, ஸோ சன் ரிச் கண்ட்ரிஸ், சோலார் ரிச். ஓகே, ஸோ அந்த கண்ட்ரிஸ் எல்லாமே இதுல வந்துட்டு மெம்பர்ஸ். ஓகே, ஸோ அரௌண்ட் 121 கண்ட்ரிஸ் வந்துட்டு இதுல மெம்பர்ஸா இருக்காங்க. 100+ they have ratified. ஓகே, ஸோ இது யாரோட இனிஷியேட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இட்ஸ் இனிஷியேட்டிவ் ஆஃப் இந்தியா அண்ட் பிரான்ஸ். இந்தியா அண்ட் பிரான்ஸ். ஓகே, ஸோ இந்த ஸ்கீமு கீழே என்னதான் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்ஸ்டலேஷன் ஆஃப் ஸோ யூ டூயிங் சோலார் ப்ராஜெக்ட். ஸோ இன்ஸ்டலேஷன் ஆஃப் சோலார் பவர் இப்போ நம்ம சொல்றோம் இல்லையா, வீட்டில் வைக்கிறது, இப்போ அக்ரிகல்ச்சர் ஏரியாவில் வைக்கிறது, இல்லை ஒரு கார்பரேட் கம்பெனியில் வைக்கிறது, இந்த மாதிரி எது மூலமாலாம் ப்ரொமோட் பண்ண முடியுமோ அது எல்லாமே. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்துட்டு என்ன பண்றோம், இப்போ சூர்யா கருன்னு இருக்கிறது வீட்டில் வந்துட்டு வைக்கிறதுக்கு ஒரு ஸ்கீம் ப்ரொமோட் பண்ணியிருக்கோமா, அக்ரிகல்ச்சருக்கு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்கோமா. இப்போ நம்ம என்ன பண்றோம், இந்த ஸ்கீமை மற்ற கண்ட்ரீஸ்ல தெரியாம இருக்கும், பண்ணாம இருப்பாங்க. ஓகே, ஸோ அவங்களுக்கு நாங்கள் ரெடி பண்ணி வச்சிருக்கோம், இதான் மாடல் பார்த்துக்கோங்க, இப்போ யூ கேன் ஆல்சோ இம்ப்ளிமெண்ட் இன் யுவர் கண்ட்ரி அப்படின்னு சொல்லி வி கேன் ஷோகேஸ் இட். அதுக்காக தான் இந்த ஷோகேஸ் பண்றது. ஓகே, ரைட் ரைட். அண்ட் இதை வேற என்ன பண்ணுவோம், ஸோ as we said சோலார் ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டு பண்றது. ஓகே, தென் மொபிலைஸ் ஃபண்ட்ஸ் ஃபார் தி சோலார் ப்ராஜெக்ட்ஸ். ஓகே, ஸோ we are doing solar projects. ஸோ சோலார் ப்ராஜெக்ட் பண்றதுக்கு காசு வேணும். ஸோ வி ஆர் மொபிலைசிங் த ஃபண்ட். ஓகே, ஸோ டெவலப்டு கண்ட்ரீஸும் இதுல இருப்பாங்க. ஸோ இப்போ டெவலப்டு கண்ட்ரீஸ் இருக்காங்க அப்படின்னா they can share their money with the developing countries. ஓகே, தென் டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர். ஓகே, இனோவேஷன்ஸ். இப்போ நம்ம சொல்றோம் இல்லையா, இப்போ இது வந்துட்டு ஒரு இனோவேட்டிவான ஐடியா அப்படின்னா இந்த ஐடியா we are sharing this through this platform to other countries. ஓகே, டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர், கொலாபரேஷன்ஸ். ஓகே, ரைட். ஸோ இது எல்லாமே எது கீழே வருது, இந்த ஐஎஸ்ஐ பிளாட்ஃபார்ம் கீழே வருது. ஓகேங்களா, ரைட். அண்ட் இதுல வந்துட்டு ஸோ ஒன் சன் ஒன் வேர்ல்ட் ஒன் கிரிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு இனிஷியேட்டிவ் மாதிரி இதுல வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா, ரைட். ஸோ இது என்ன அப்படின்னா ஒரே ஒரு உலகம் தான், ஒரே ஒரு சன்னு தான். அப்போ நம்ம எல்லாரும் என்ன பண்றோம், கிரிட் வந்துட்டு ஒன்னாக்குறோம். ஸோ வாட் கிரிட், எலக்ட்ரிசிட்டி கிரிட். ஓகேங்களா, ரைட். ஸோ இது என்ன ஸ்கீம், இது இட்ஸ் இனிஷியேட்டிவ் அண்டர் திஸ் ஐஎஸ்ஐ. ஓகே, ரைட். ஸோ இது யார் வந்துட்டு சொல்லியிருப்பாங்க, இனிஷியேட்டிவ் கண்டிப்பா இந்தியா கொண்டு வந்தது தான். ஓகேங்களா, ரைட் ரைட். ஸோ இந்த இனிஷியேட்டிவ் எப்படின்னா லைக் சம் கண்ட்ரிஸ் தே ஹேவ் த கெப்பாசிட்டி டு டெவலப், சம் கண்ட்ரிஸ் தே டோன்ட். ஓகே, ஸோ இப்போ பக்கத்துல 2 கண்ட்ரிஸ் இருக்காங்க அப்படின்னா இப்போ இந்த 2 கண்ட்ரியில ஒரு கண்ட்ரில அதிகமாக உற்பத்தி பண்ணிட்டாங்க அப்படின்னா இஃப் தே ஹேவ் சர்ப்ளஸ். ஓகே, ஸோ சில கண்ட்ரீஸ்ல பாப்புலேஷன் கம்மியா இருக்கும், அவங்களால டெக்னாலஜிக்கெலாம் வந்துட்டு இம்ப்ளிமெண்டேஷன் நல்லா பண்ணியிருக்க முடியும். ஓகேங்களா, ஸோ அவங்க தேவைக்கு போக எக்ஸஸா இருக்கு அப்படின்னா when they have the surplus they can transfer it to the deficient countries. Okay, so simply to say இது என்னது, sharing of electricity through this generated through the solar power. ஓகே, அவ்வளோதான். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ஷேர் பண்ணிக்கிறோம் நம்ம. ஓகே, so surplus energy to be transmitted to the deficient countries.
ரைட். ஸோ இப்போ இந்த மாதிரி வேற கண்ட்ரிக்கு வந்துட்டு நம்ம என்ன பண்றோம், இதை காட்டுறோம், ஷோகேஸ் பண்றோம், அவங்களுக்கு வந்துட்டு டெலிவரி பண்றோம், இதெல்லாம் சொல்றோம் இல்லையா? ஸோ இது எதுக்காக பண்றோம் அப்படின்னா, ஸோ டு ப்ரொமோட் சோலார் டிப்ளமசி. ஓகே, ஸோ கைண்ட் ஆஃப் ப்ரொமோட்டிங் யூர் டிப்ளமசி அண்ட் சவுத் கோஆபரேஷன். South cooperation. See, in the ISA platformல even you have developed countries, developing countries in this. But targeting யார் அப்படின்னா majorly developing countries. Okay, so developing countriesல இந்த installation capacities அதிகப்படுத்தணும்ன்றதா major targeting. Right? So that's it about PM Kusum Yojana and Surya Ghar ISA. Okay. ஸோ இந்த ஒவ்வொரு இந்த யோஜனா ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டெப்த்தாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் மெயினான ஐடியாஸ் எல்லாத்தையுமே சொல்லிட்டோம். ஓகே, ரைட். ஸோ தட்ஸ் இட்.